இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் மக்களுக்கு நன்றி சொல்வது ஒரு அரசியல்வாதியின் வேலை அல்ல, மக்களுக்கு நன்றி கடன்பட்டு உழைப்பதுதான் ஒரு அரசியல்வாதியின் வேலை என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக நமது மண்ணில் இயற்கை வளங்கள் அதிகமாக திருடு போகிறது, கொள்ளை போகிறது. கொள்ளைக்காரர்களிடமிருந்து இந்த கொலைகாரர்களிடமிருந்து இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பில் இங்கே முன்னெடுத்திருக்கிறோம். வாசுதேவநல்லூர் மண்ணிலே ஏன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் நடத்தினா, இந்த வாசுதேவநல்லூர் என்பது இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஒரு இயற்கையின் தாய்மடியான மேற்கு தொடர்ச்சி மலை என்கின்ற இயற்கையின் தாய்மடியிலே வளங்கள் கொளிக்கிற 5 வகை பயிர்கள் விளையக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே மன்னராண்ட காலம் முதல் பல்வேறு கண்மாய்களை வெட்டி இயற்கையை பாதுகாத்து விவசாய தொழிலை தவிர வேறு எந்த ஆலைகளும் நச்சு தொழில்களும் வரக்கூடாது என்று வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து இந்த கொள்ளைக்காரர்கள் காலம் வரை பெரும் போராளிகள் போராடி இந்த மண்ணிலே உயிர் நீத்த ஒரு புரட்சிகர பூமி. விவசாயத்தையும் இயற்கையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த வாசுதேவநல்லூரிலே பல்வேறு புரட்சியாளர்கள் பிறந்திருக்கிறார். இது கார்பரேட்காரர்களின் கபாலிகர செய்யக்கூடிய மண் அல்ல, இந்த மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மண். என் விவசாய நிலத்திலே விளைகிற நெல் எனக்கு மட்டும்தான், ஒரு நாளும் வெள்ளையனுக்கு வரி கட்ட மாட்டேன் என்று நெற்கத்தான் செவ்வையலில் வீர போர் புரிந்த மாவீரன் பூலித்தேவன் பிறந்த மண் இந்த மண். இன்று அவர் பிறந்த இடத்திலே அவர் பெயரை சொல்லிக் கொண்டு இந்த மண்ணை குவாரி கொள்ளை அடித்து அடுத்தவனுக்கு விற்று தீர்க்கிறோம். இந்த மண் திருடு போகிறது, ஆறுகள் திருடு போய்விட்டது, கண்மாய்கள் திருடு போய்விட்டது, இயற்கை விவசாயம் சோழி முடிஞ்சிச்சு. என் காட்டு ராசிங்க பேரி தான் நல்ல விவசாய நிலமா இருந்துச்சு. ராசிங்க பேர்ல யாரும் லைட் அடிச்சு பார்த்தோம்னா மேற்க திருவிழா நடத்துற மாதிரி, நம்ம ஊர்களெல்லாம் முன்னாடி திருவிழா நடத்தினா லைட் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ராசிங்க பேர்ல மேற்க பூராமே செங்கல் சூளைகள். 4 வழிச்சாலை வராதற்கு முன்பே இத்தனை செங்கல் சூளைகள் இந்த மண்ணிலே இருக்குது என்றால் 4 வழிச்சாலை வந்த பிறகு இந்த பகுதியிலே விவசாயம் என்பதை நடக்காது, செங்கல் சூளை மட்டும்தான் நடக்கும். அந்த செங்கல் சூளைக்காக இயற்கையாக நம் மண்ணிலே புதைந்திருக்கிற இந்த மண்கள் திருடப்பட்டு சுடப்பட்டு இந்த மண் சுடுகாடாக மாறி போகும். அதனாலே இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், பசுமை தீர்ப்பாயத்திலே ஒரு வழக்கை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எனது அன்பு நண்பர் சுடர் கார்த்திக் என்பவர் தொடர்ந்திருக்கிறார். நமது பகுதியிலே சட்டத்துக்கு புறம்பாக, சட்ட விதிகளுக்கு புறம்பாக கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்க குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த செங்கல் சூளைகளை இழுத்து மூட வேண்டும் என்று உத்தரவை பெற்றிருக்கிறார். இதன் முன்னோட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியிலே நமக்கு தாய்மடியாக இருக்கிற அன்னை தாயின் முறைமடியிலே இருக்கிற பகுதியிலே இருக்கிற 43 செங்கல் சூளைகள் பெரும் முதலாளிகளின் கைவசம் இருந்த கொலைகாரர் கூட்டத்திடம் இருந்து மீட்டெடுக்கப்பட்டு இன்று அந்த தாய்மண் மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. வளங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால், நீங்கள் வயநாடை பார்த்து பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வயநாட்டில் செழித்து வளர்ந்த மரங்களோடு செழிப்பாக இருந்த இடத்துகளை எல்லாம் ஒதுக்கி ரிசார்ட்டாக ஆக்கி வீடுகளாய் கட்டியதின் காரணம், அந்த மண்ணுக்கு எந்த வீடை கட்டி சொகுசாக வாழ வேண்டும் என்று அந்த மகன் நினைத்தானோ அந்த வீட்டுக்குள்ளே மண்ணுக்குள் புதைந்து போனான். இயற்கையை எவன் அழிக்க நினைக்கிறானோ இயற்கை அவனை அழித்து விடும். அதுதான் நீங்கள் வயநாட்டில் கற்ற பாடம். என்ன ஆயிரம் போது கம்மாயில மண்ணெல்லாம் அந்த பைத்தியக்காரங்களாட்ட பேசிக்கிட்டு, கம்மாயில் ஏன் மண்ணை அள்ளக்கூடாது? கம்மாயின் மண் அள்ளுத திட்டமே இல்லை, கம்மாயை தூர் வாருகிற திட்டம். தூர் வாருவது என்பது தூய தமிழில் தூர் வாருவது என்பது கழுவுதல். கழுவும் பார்த்தீங்களா, பாத்திரத்தை கழுவுதும் பார்த்தீங்களா, அதுதான் தூர் வாருகிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே. இந்த நாயெல்லாம் 50 அடி 60 அடிக்கு கம்மாயை தோண்டி வச்சிருக்க. ஏன் அந்த காலத்துல அடிமையா வேலை பார்க்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இந்த ஆறுகள்லாம் வந்துகிட்டு இருக்க, இந்த கம்மாயை வெட்டுற ஜமீன்தார் ஒரு 50 அடி ஆளை வெட்டிருக்க கூடாது, ஏன் 5 அடி ஆளை வெட்டி வச்சாரு? அவருக்கு அறிவில்லாமலா? கண்மாய் என்பது தண்ணீரை சேமிப்பதற்கு அல்ல, கண்மாயை ஆழப்படுத்தி தண்ணீரை சேமிப்பதற்கு அல்ல. கண்மாய் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் தமிழனின் இயற்கையில் சார்ந்த வாழ்வியல் அறிவியல். அது கண்மாய் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து அதிவேகமாக ஓடி வருகிற கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார மேலையிலிருந்து ஓடி வருகிற காற்றாற்று வெள்ளத்தை கட்டுப்படுத்தி திசை திருப்பி அனுப்புகிறது. வேக கட்டுப்பாடு மற்றும் திசை திருப்புதல் வேலை மட்டும்தான் கம்மாய் செய்யும்.
கம்மாயில பார்த்துருப்பீங்க, கம்மாயில ஒரு பக்கம் கரை மேடா இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மாயில 3 பக்கம் தான் கரை இருக்கும். ஒரு பக்கம் விவசாயம் பகுதி நடக்கும், இந்த பக்கம் விவசாய பள்ள பகுதியில் விவசாயம் நடக்கும். இந்த மலையும் இந்த காடு ஒன்று போல. இந்த மலையில என்னைக்கு தண்ணி வந்து வத்துதோ அன்னைக்கு அங்க அறுவடை நாள். இந்த மலை என்ன தெரியுமா, கம்மாயில நல்லா ஆழப்படுத்த ஒவ்வொரு கம்மாயும் மடைக்கு கீழே 20 அடி தோண்டி வச்சுட்டான். மடைக்கு கீழே கண்மாயில் தண்ணி இருந்தா எப்படி இந்த பள்ள நிலத்துல தண்ணி வத்தும், இங்க எப்படி நெல் விளைஞ்சு இங்க விவசாயம் பண்ணி அறுக்க முடியும்? இந்த அறிவாளிக்காத அறிவு இருக்கா? தன் சுயநலத்திற்காக இங்க வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. தனி ஒரு முதலாளி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கொள்ளையடித்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபாய் 2000 பாஸ் வாங்கியிருப்பான். மேற்க போய் பாருங்க, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மண்ணை அள்ளி கொள்ளையடித்து செங்கல் என்ற பெயரில் விற்றுக்கொண்டு பெரும் முதலாளியாக சொகுசு வாகனத்தில் சுற்றி வருகிறான். இது யார் வீட்டு முதலு? இது யாரை கொல்லும்? வயநாட்டிலே ரிசார்ட்டை கட்டி வெட்டிவிட்டு சென்ற வெளிநாட்டு முதலாளியை அந்த மண்ணுக்குள் அமுக்கவில்லை. அன்பு உறவுகளே, அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களைத்தான் அந்த மண்ணுக்குள் அமுக்கியது இயற்கை. இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் நாளைக்கு இந்த ஊர் அழிஞ்சு போகும். இந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ இடத்த வாங்கிட்டு இவன் போயிடுவான். இந்த மண்ணில் வாழ நீங்களும் நாங்களும் இந்த பாமர மக்கள் தான் குடிக்க தண்ணி இல்லாம, குண்டியளவு தண்ணி இல்லாம பஞ்சப்பட்டு பஞ்ச பராதிகளாய் போயிடுவோம். இந்த பெருமுதலாளிகளின் கொள்ளையை ஒரு நாளும் மக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. இவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அரசு அதிகாரி ஒடுக்க மாட்டான், காவல்துறை ஒடுக்காது. 50 முறை புகார் அளித்தால் 51வது முறை புகார் அளித்தவன் மீது புகார் கொடுக்க சொல்லி உள்ளே வைக்கும் காவல்துறை. இது காவல்துறை அல்ல, அந்த கயவர்களின் ஏவல் துறை. காசு 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 காசை வச்சு என்னதான் செய்ய போறோம் தெரியல. காசை வைத்து ஒன்னும் செய்ய முடியாதுங்க. அண்ணன் செந்தில் பாலாஜிட்ட போய் கேட்டுப்பாரு. காசை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியிடம் வைத்து கேட்டுப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் இருக்கும் போது அந்த அம்மையார் ஜெயலலிதாவை கேட்டுப்பார், நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் தங்கத்திலே ஒட்டியானம் செய்தீர்கள், அந்த காசால் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக தங்கத்தில் ஒட்டியானால் கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. தூய்மையான ஆக்சிஜனால் மட்டுமே தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். அந்த தூய்மையான ஆக்சிஜன் வேண்டும் என்றால் இங்க வேப்ப மரம் இருக்கணும், புங்க மரம் இருக்கணும், மாமரம் இருக்கணும், கொய்யா மரம் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு அழகான மரம், அந்த மரத்திலே 1000 பறவைகள் வாழ்ந்தது. அந்த மரத்தை வெட்டி போட்டு இந்த சிமெண்ட் தூணை ஊழி கரண்ட் கம்பியை ஊழி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மனிதர்கள் நிற்க முடியல, மலங்க முடியல. காரணம் என்ன? மரத்தை வெட்டி எடுத்து இந்த இடம் வெற்றிடமாகி போச்சு. உன் பயணத்திற்கு நீ மகிழ்ந்து ஓட்டி செல்ல வேண்டும், அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு பறவைகள் வாழ்கிற இந்த இடத்தை வெட்டி எடுத்துட்டு இன்னைக்கு மரம் இல்லை, இந்த இடம் வெற்றிடமா போச்சு. பறவைகள் அழிந்து வருது. பறவை அழிஞ்சு வந்தா நமக்கு என்ன? பறவை அழிஞ்சு வந்தா நமக்கு என்ன? காக்கா செத்தா நமக்கு என்ன? காக்கா செத்தா நீ போடுற கழிவை திங்கிறதுக்கு பறவை இல்லாம போயிடும், ஓ வீடு நாரி போயிடும். காக்கா செத்தா காக்கா திங்கிற எச்சத்தில் இருந்துதான் இன்றைக்கு காடுகள் உருவாகிறது. குருவிகள் திங்கிற எச்சத்தில் இருந்துதான் காடுகள் உருவாகிறது. அந்த காடுகள் உருவாம போயிடும். உனக்கு காற்று கிடைக்காது. டெல்லி மாதிரி நீ காற்றை விலைக்கு வாங்குற சூழலும். நாம் எப்படி 10 மாசம் மட்டுமே அன்னையின் வயிற்றிலே வளர்கிறோம் இருக்கிறோம். அன்னை நம்மை சுமக்கிறார். 10 மாசம் சுமக்கிற அன்னையை தெய்வம் போல மதிக்கிறோம். காலம் முழுக்க 60 ஆண்டுகளாக நம்மை இந்த தாய்மண் சுமக்கிறது. இந்த மண்ணை குப்பையாக்கு. குப்பை சொல்லக்கூடாது, குப்பை கூட பயன்படுத்தப்படும். குப்பையை விட மோசமான இடமாக இந்த மண்ணை நெகிழித்தாள்களால் போட்டு எங்க பார்த்தாலும் நெகிழி. குப்பை கிடங்கு போய் பார்த்தீங்கன்னா எங்கன பார்த்தாலும் நெகிழி, எங்க பார்த்தாலும் குப்பை, எங்கேயும் அள்ள முடியாத தாள்கள், எங்கன பார்த்தாலும் மாசு, எங்க பார்த்தாலும் நோய். இயற்கையை விட்டு நாம் வெளியே வந்ததற்கு காரணம் இந்த நோயாளிகளாக இப்ப நம்ம ஆற்றப்பட்டோம். இந்த பெரும் முதலாளிகளின் மல வேட்டைக்கு இந்த இயற்கை சூறையாடப்படுகிறது. மண்ணை கம்மாயிலிருந்து அள்ளி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா விவசாய நிலத்தில் அங்கே படிஞ்சிருக்கிற வண்டல் மண், இந்த யூரியா பொட்டாசு காம்பளஸை போட்டு இந்த மண்ணெல்லாம் உப்பு மண், உவர்ப்பு மண் ஆகிப்போச்சு. அப்போ இந்த உவர்ப்பு மண்ணை மாற்றணும்னா இந்த மகளியை அள்ளி போட்டு மண்ணாக மாற்றிடலாம்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டு பாச கொடுத்தா, இங்கே இருக்க ஒன்றிய செயலாளரும் அந்த சேர்மன் செய்கிற வேலை என்ன வேலை செய்யணும்? மக்களுக்கு நல்லது செய்கிற சேர்மனாவோ ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுத்தா இந்த பாசுகளை 30 நடைக்கு பாஸ். எத்தனை நடைக்கு? 30 நடைக்கு பாஸ். 30 யூனிட் பாஸ். வண்டி நிற்கிற வண்டி 300 வண்டி. 300 வண்டியில் எப்படி இந்த 30 நடை அல்வாமில்ல? இந்த 300 வண்டியும் 300 முறை ஒரு வேட்டை அந்த கம்மாயை அள்ளிச்சு அப்படின்னா இந்த கம்மாயில் எப்படி மண் இருக்கும், இந்த இயற்கை எப்படி பாதுகாக்கப்படும்? இன்னைக்கு எல்லாரும் தேடி வச்சா எல்லாம் செங்கச்சூளை வச்சிருவோம்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் 140 செங்கச்சூளைக்கு ஆப்.
140 செங்கல் சூளையும் இழுத்து முறை சொல்லி பசுமை தீர்ப்பான்னு சொல்லிடுச்சு. இவன் கலெக்டர் காலில் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மக்கள் நலனுக்காக துளியும் போராடாதவர்கள் இந்த திமுக காரர்கள், அண்ணா திமுக காரர்கள், கம்யூனிஸ்ட் காரர்கள். இவர்களுக்கு வியாபார நோக்கம் ஒன்றேதான், பணம் ஒன்றேதான் இவர்களின் குறி. பணத்தை சேர்க்கணும், நம்ம பிள்ளைய நல்லா படிக்கணும், நல்ல கார் வாங்கணும், நம்ம சொகுசா சுற்றணும், நல்ல தேய்ச்ச வேட்டி சட்டை போடணும், மடிப்பு கலங்காம சுற்றணுங்க தவிர இவனுக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் ஓட்டை போட்டுட்டு சாக போறவங்க ஒரே ஏக்கப்பட்டு தான் மக்கள்கிட்ட. மாவட்ட செயலாளர் என்ன செய்யறாரு தெரியுமா? 30 பாசை வாங்கிட்டு அவர் தலைமையில் அவர் அங்கே வெள்ளை வேட்டி சட்டையை போட்டு கம்மாக்கரை நினைக்கிட்டு 300 டாட்டியில் வண்டி அழிட்டு போய் தெருவங்கு சாராய கடை புத்திட தாப்பன் புத்தி சொல்லி பிள்ளைய இருக்குன்னு பார்த்தா இங்கே தாப்பனுக்கு பிள்ளைய புத்தி சொல்ல தெருவங்கு சாராய கடை. எங்களை பார்த்தாலும் குடியினால் கொள்ளை, குடியினால் கொலை, சமணன் சிந்திக்கவே கூடாது என்று சிந்தனையோடு முதலமைச்சருக்கு சாராய கடை திறக்கல துளி கூட எண்ணம் இல்லை. பிற என்ன மயிருக்கு சேர்த்து ரச்சகன் வச்சிருக்கா, சாராய ஆலயம் மூடாம திறந்து வச்சிருக்கா. அமெரிக்கா போய் இவர் ஈட்டி கொண்டு வந்தது 1000 கோடி ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு திட்டம். நம்ம மண்ணை கொள்ளையடிக்கிறது. செகத்ரட்சகன் மட்டும் 1000 கோடி ரூபாய் அவதாரம் கட்டலாம் வருமான வரித்துறை. எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கு. மாட்டு பால் இருக்கா? முதல்ல நீங்க குடிக்கிற இயற்கையா பாட்டு பால் இருக்கா? அந்த பாக்கெட்டு பால் எங்க தயாரிக்கப்பட்டது, என்னத்தினால் தயாரிக்கப்பட்டதுன்னா மக்களுக்கு தெரியுமா? அது மாட்டு பாலா? அந்த பால் பின்னாடியே பாருங்க, அதிலேயே எழுதியிருப்போம் 50% தான் மாட்டோட பால் இருக்கு, அதுல கொழுப்பு நீக்கப்பட்டுருச்சு. கொழுப்பு மாட்டோட பாலை நம்ம சாப்பிட்றது, மாட்டின் பாலில் இருந்து கொழுப்பு சத்து கிடைச்சா இந்த தசை நார்கள் கைகால் வலி இருக்காதுன்னா மாட்டு பாலே சாப்பிட்றோம். அந்த மாட்டு பால் கொழுப்பை நீக்கிட்டு பாக்கெட்டு பாலாக போட்டு விடுறான். அந்த பாக்கெட்டு பால் நல்லா பவுடர் ஆக்கி நல்லா கலர் வரணும், சோப்பு முறையும் சேர்த்து போடுறான். நீ அதை வாங்கி குடிக்கிற. அப்போ இயற்கை எங்கே போச்சு? இயற்கை எங்கே? மாடு மேய்ப்பதை விட்டுட்டு இயற்கை விட்டு என்னைக்கு நடந்தோமோ அன்னைக்கே பாக்கெட்டு பால் ஆச்சு. பாக்கெட்டு பாலை வாங்கி குடித்தோம், சக்கரை சத்து வந்துச்சு. இந்த 60 வயசு ஆயிடுச்சால இங்கே ஒரு பேண்டேஜ், இங்கே ஒரு பேண்டேஜ். முன்னாடி தமிழர்கள் யாரும் சாவதில்லை. 100 வருஷத்துக்கு முன்பாடி இந்த மண்ணில் பிறந்த, தமிழ்நாட்டில் பிறந்த இந்த வாசுதேவநல்லூர் மண்ணில் பிறந்த யாருமே சாக மாட்டாங்க. உண்மை, யாருமே சாக மாட்டாங்க. 140 வயசு 120 வயசு ஆகும், யாரும் சாக மாட்டார்கள். இயற்கை எழுத மாட்டார்கள், சாக மாட்டாங்க. பெரிய ஆள் சாக மாட்டான். என்ன செய்வான்? பெரிய கூறு மாதிரி ஒரு பெரிய பானையை செஞ்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட தானியங்களை உள்ள வச்சு உள்ள ஒரு விளக்கம் பொருத்தி வச்சு 100 வயசு 120 ஆச்சு, அப்பத்தாவள நடக்க முடியாதுன்னா அவளை கொண்டு போய் என்ன செய்வான்? புதைச்சிருவான். அப்படி சாகா வரம் பெற்ற மண்ணில் இப்படி நோயாளிகளாக போயிட்டோமே. காரணம் என்ன? நீங்கள் போட்ட ஓட்டு, அதுக்கு நீங்க வாங்கின நோட்டு. 100 ரூபாய்க்கு ஓட்டை போட்டு விட்டு எங்க எம்பி, உங்க எம்பியை பாருங்க. இந்த எம்பி ஓட்டு கட்டாம இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வராமல் துண்டை பிடிச்சி காலுங்க. இன்னைக்கு அண்ணாதுரைக்கு பிறந்த நாளுக்கு வந்து நின்றுப்பாங்க. அவன்கிட்ட காலு இங்க வாடா, ஏடா செம்போலி அடைய நொட்டினோம்னு வாட்டுவாங்க இல்லடா, பாராளுமன்றத்தில் போய் மயிராடா புடுங்குதா கேட்டியா? கேட்கணும், கேட்டா தான் அவனுக்கு உரைக்கும். அப்பா மாவட்ட செயலாளர் வந்து மிட்டாய் கொடுப்பாரு. அண்ணாதுரை பிறந்த நாளுக்குன்னா அவன் மிட்டாயை வாயில் வச்சுட்டு இருக்கிறப்ப அள்ளிட்டு போயிடுவான். கேரளாவில் போய் பாருங்க, அதான் கேரளாவில் வந்து தண்ணி வர மாட்டேங்குது. கேரளாவில் வந்து தண்ணி வந்து கொடுத்துருவான். அவன் என்ன செய்ய? நம்ம எச்சி தண்ணியை குடிச்சு தமிழருக்கு அறிவு இல்லாமல் போச்சுன்னா, கேரளாக்காரன் எச்சி தண்ணியை குடிச்சு இந்த தமிழருக்கு அறிவு இல்லையாது. கேரளாக்காரன் யாரும் குத்தம் சொல்லுவாங்க, அவனுக்கு தண்ணி கொடுக்கல. கேரளாவில் போய் பாருங்க, ஒரு அதிகாரி, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எவரும் நின்று பேச முடியாது. முதலமைச்சராக இருந்தாலும் சரி இறங்கி நின்று பேசணும். 1 மணி நேரம் தான் கூட்டம் நடக்கும். முதலமைச்சர் கூட்டமாக இருந்தாலும் சரி வருவான், முதலமைச்சர் நிற்பான், 2 லாரியை நிப்பாட்டுவாங்க, முதலமைச்சர் ஏறி பேசுவார். பேசி முடித்த மறு நிமிஷத்தில் தூர கற்றுட்டு போயிடும். வெறும் 1 கோடி ரூபாய் ஊழல் புகாருக்கு முதலமைச்சரின் நெத்தியில மண்டையை உழைச்சி விட்டுட்டான். இங்க முடியுமா? இங்க முடியுமா? முதலமைச்சரை பார்த்து கேட்க முடியுமா? எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடக்கு தெரியுமா? எங்க ஊர் சிவகிரியில ஒரு பெரிய கூத்து நடக்கு. எங்க ஊர் சிவகிரி தலைவர், ஒப்பந்தக்காரரு, வார்டு மெம்பரு எல்லாமே ஒரே ஆள். எத்தனை கோடி ரூபாய் வேலையில ஊழல் நடந்திருக்கு? ஊரணியை கட்டியாச்சு, ரோட போட்டாச்சு, பில்லு வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஊரணி எங்க இருக்கு? ஊரணி அங்கேயே தான் இருக்கு. ஊரணி கெட்டவங்கள ரோடு போட காரணம் என்ன? அவன் தான் அதிகாரி, அவன் தான் அதிகாரத்தில் இருக்கான். அவன் தான் யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நம்ம வார்டில் வேலை நடக்கலாம், வார்டு மெம்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவனே வார்டு மெம்பராக இருக்கான். இப்போ வேலை நடக்கலாம், அடுத்து யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவனே தலைவராக இருக்கான். இல்லை சுத்தமாக வேலை நடக்கலாம், இன்னொரு ஒப்பந்தக்காரர் அவனாக இருக்கணும்.
அவனே எத்தனை ஒப்பந்தாரு? 5 ஒப்பந்தக்காரர் பினாமியிலே பதிஞ்சு வச்சிருக்கான் அவனை. அப்ப என்ன நடக்கு? சிவகிரி பேரூராட்சியில் நடக்க எந்த ஒப்பந்தங்களுக்கும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. எந்த ஒப்பந்தத்துக்கும் போட கிடையாது, ஒரு மயிர் கிடையாது. என்ன வேலை நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது வாட்டிக்கு நினைச்சன்னைக்கு போடுவான், நினைச்சன்னைக்கு பாடுவான், போவான். என்ன வேலை நடக்குன்னு தெரியாது, என்ன அனுமதி வாங்கலான்னு தெரியாது, எது நடக்குன்னு தெரியாது, எப்படி போடலாம்னு தெரியாது. 7-8 கிணறு இருக்கு, குடிக்க தண்ணி கிடையாது, எங்க தண்ணி வாங்குறான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பார்த்தா என்ன தெரியும்? ரோட்டில் அவனோட போடு எங்கே பார்த்தாலும் கல்யாணமா இடம் விட கருமாதியா அவன் போடு தெரியும். அள்ளுனாரு இவர் தான் நம்பர் ஒன்று. இதெல்லாம் அவர் காசு கொடுத்து செய்கிற வேலை. அவருக்காண்டி யாரும் காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அவர் அப்படி இருக்கிறார், அப்படி அந்த பவரில் காமிக்கிறக்காண்டி செய்கிற வேலை. அங்கே நம்பர் 1 செய்கிறாரு, இங்கே நம்பர் 1 முதலாளி செய்கிறார். அவ்வளோதான். அரசு ஒப்பந்தங்கள் மக்கள் நலனுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கு. இயற்கை திருடர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது. இயற்கை ஊமை மக்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது. மக்கள் ஊமையா இருக்கிறான், ஏதிரியா இருக்கிறான். எதுவுமே கேள்வி கேட்டா நம்ம மாவட்ட செயலாளர் கேள்வி கேட்டா போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சிருவான். 10,000 பேர் மேற்க திரண்டு போவான். உனக்கு எப்படி மட்டும் மண்ணு வந்துச்சு, நீ எத்தனை லட்சத்துக்கு பாஸ் எடுத்த கேளு. அவன் எத்தனை பேரை உள்ளதுக்கு வச்சிருவான் பார்ப்போம். சிவகிரி ஊர்ல வெறும் 3 பேர். அதிமுக கட்சிக்காரனுக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, திமுக காரனுக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, கம்யூனிஸ்டுக்காரனுக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, பிஜேபி காரனுக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, கூட்டுறவு தலைவருக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, சொசைட்டி தலைவருக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, வார்டு மெம்பருக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, காங்கிரஸ் செயலாளருக்கு செங்கச்சூழல் இருந்துச்சு, எல்லா பணக்காரனுக்கும் செங்கச்சூழல் இருந்துச்சு. 3 ஆண் மகன் திரண்டான். ஒருவர் மதிமுக காரரு, 2 பேர் நாம் தமிழர்காரரு, ஒருத்தர் இயற்கை விரும்புகிறவர். 4 பேர், வெறும் 4 பேர் திரண்டோம். இயற்கை பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழு வச்சோம். 40 செங்கல் சூளைகளை எவனாலும் எடுத்து மூட முடியாது. எந்த ஆம்பளையா இருந்தாலும் மூட முடியாது. கலெக்டரே விலை பேசினான். அந்த கலெக்டரே விலை பேசினவனையும் சேர்த்து வீழ்த்து அங்கே 40 செங்கல் சூளையை மூடணும். இன்னைக்கு அங்கே பாருங்க, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அருமையான இடம். நம்ம பாட்டை மூட்டை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தையே அந்த கரம்ப காடை வச்சிருக்கான். அவனுக்கு அறிவு இல்லாமலா? இல்லை அங்கே கிணறு தோண்டி விவசாயம் பண்ண முடியாமலா? இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் என்பது ஆடு மாடு மேய்ஞ்சு அங்கே கிடந்து அந்த மோத்திரம் சாணி எல்லாம் இந்த ஆற்று தண்ணியோட வந்து இந்த ஊரில் உரமாக பேஞ்சு இந்த கம்மாக்குள்ளே சேரணும்ல. எல்லா ஊர்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு 200-300 ஏக்கரை சும்மா போட்டுருந்தான். நம்ம பாட்டை மூட்டைக்கு தெரியாத அங்கே செங்கச்சூளை வச்சு செங்கருத்து விற்றா துட்டு வரும்னு அவன் அறிவில்லாதவனா? ஏன் அங்கே நெல் போட்டால் நெல் வரும்னு அவனுக்கு தெரியாது. 6 தலை வைக்கிற இடத்துல நெல் போட்டால் நெல் வரும்னு தெரியாமல் நாங்கள் மானாம்பரி கடை வச்சுருந்தோம். கொஞ்சம் மானாம்பரி கடை இருந்தால் தான் நம்ம ஆடு மாடு எல்லாம் வளர்க்க முடியும். அந்த ஆடு மாடு தீவனம் கிடைக்க முடியுதான். அறிவோடு செஞ்சால் ஒரு போகம் அங்கே பயிர் விளையும், மிச்சம் 2 போகம் அங்கே சும்மா கிடக்கும். சாரண கீரை, குமட்டி கீரை, இப்படி பல வகையான கீரைகள் விளையும். அங்கே போய் ஆடு மாடு சாப்பிடும். அந்த சாப்பிட்ட பாலை கொண்டு நம்ம கொடுக்கும், அந்த கறி கிடைக்கும். நம்ம சாப்பிட்டோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு அந்த இடம் பூரா என்னாச்சு? செங்காச்சுள்ளி ஆயிடுச்சு. இன்னைக்கு போற ஐயோ எங்கள் வகுத்துல அடிச்சிட்டீங்களே, எங்கள் வகுத்துல அடிச்சா கோடி ஓடியா ஆடிக்காரில் போனீங்க. அப்போ உன் வகுத்துல அடிக்கலை, இப்போ முதல்ல மண்ணு விழுந்த உடனே ஒருத்தர் பதறதான் கதறதான். ஐயோ எங்கள் சுள்ளிய பூரா முடிக்கலே, எங்கள் பிள்ளைய பூரா தெருவில் போயிருமே. 2 லட்சம் 2000 ரூபா விலைப்படாது நிலம். நேர்க்க அந்த கோம்பை காடு புரட்டு காட்டில் கல்லாங்காடு பயிர் விளைச்சா கூட குருவி தின்ட்டு போயிடும், மான் தின்ட்டு போயிடும். அந்த கல்லாங்காடை 2000 ரூபாய்க்கு எங்கள் தாத்தா விற்றுட்டு வந்தார். 2 ஏக்கர் காடை. இந்த 2000 ரூபாய்க்கு விற்ற இந்த 2 ஏக்கர் காடை இந்த மண்ணை பூரா அள்ளி எப்படியும் கொள்ளையடிச்சிடலாம்னு சொல்லி 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டான். கடைசி பெண்ணாச்சு தெரியுமா? வயலில் மண்ணு வந்து இப்போ வந்து புலம்புது, ஐயோ கருப்பசாமி தான் என் குடும்ப பாவம் பூரா கருப்பசாமி தலையில் தான் பண்ணேன். அப்பா 20 லட்ச ரூபா நான் நட்ட போடணும். யாரெல்லாம் வாங்க சொன்னா? 2000 ரூபா நான் நட்ட 2 லட்சத்துக்கு. கனிம வளங்களை கொள்ளையடிச்சு தின்னு பழச்சிடலாம் நினைக்கியா? நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் எந்த பெரிய மனுஷனா இந்த மண்ணை கொள்ளையடிச்சாம நீ ஓட்டு போடு போடாம போக, எனக்கு 1000 ஓட்டு போட்டாலும் சரி போட்டாலும் சரி உங்களுக்காக சிவகிரி மண்ணை நான் பேசலாம். இந்த உயிர் இருக்கு வரைக்கும் இந்த மக்களுக்கு உழைப்போம். என்ன கொண்டுருவான். எத்தனை முறை மிரட்டல் விட்டாங்க? காவல்துறை மிரட்டல், வருவாய்த்துறை மிரட்டல். ஒரு மிரட்டல் என்ன? என்ற உயிர் உன்னதமானது, நான் அறிவேன். உயிரிலும் உன்னதமானது எனது உரிமை, எனது மண், எனது மக்கள் அப்படின்னு சொன்ன என் தலைவர் பின்னாடி இருக்கிற தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் கொண்ட கொள்கையை தலைவராக ஏற்றுக்கொண்டு எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை தலைமை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடலை,
அவன் இந்த பக்கம் ஏதாவது கூட்டம் போட வந்தானா, விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடலை, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஓட்டு போடலை, ஏதாவது மக்கள் பிரச்சனை ஏதாவது கலந்துக்கிறானா, ஓட்டு போடலைன்னா இந்த மக்களை அவர்கள் மக்களாக மதிக்கிறதில்ல. ஓட்டு போடலைன்னா உன் கொள்கை மக்கள்கிட்ட போகலை. அப்போ மக்களுக்கு நெருக்கமாகணும்னா அந்த மக்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சு மக்களுக்கு நெருக்கமாகி ஓட்டை வாங்கணும். அப்படி வாங்காமல் விட்டு போட்டு ஓட்டு போடலை. பிஜேபி காரண்ட்டு கேட்க, ஏன்ப்பா இந்த செங்கச்சூளையெல்லாம் நடக்க நீங்கள் ஏதாவது இது பண்ணலாம்ல? இந்த மாதிரி ஒரே ஊரில் 140 செங்கச்சூளை நடக்க, இந்த மேற்க ராசியப்பேரி கம்மா ஊரா லைட்டாக தெரியுது, இதை கேட்க வேண்டாமா? நமக்கா ஓட்டு போட்டா இவளுக்கு நம்ம கேட்கணும் அப்படிங்க அந்த செய்கிறாரு. அப்போ அவன் முன்னாடி 10 பேர் சுத்தாம் பாரு, அவனை முதல்ல நம்ம பிடிச்சி அடிக்கணும். இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறவர் கூட்டம் யாருன்னு பாருங்க. எவன் பையில கருப்பு சிவப்பு கருணாநிதி மகன் படம் இருக்கோ அவன் பூரா அந்த இயற்கை வளங்களை அந்த ஊர்ல இருக்க முதல்ல இந்த ஊர் மக்கள் முதல்ல கொள்ளையடிக்கிற கூட்டம். அவன் எங்க அப்பனா இருந்தாலும் சரி, எங்க பெரியப்பனா இருந்தாலும் சரி, எங்க சித்தப்பனா இருந்தாலும் சரி, கருப்பு அந்த படம் போட்டு செல்போன்ல எவன் படம் வச்சிருக்கானோ பூரா கொள்ளையடிக்கிற கூட்டம் தான். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுறவன் பின்னாடி போய் பாருங்க, எங்கேயாவது ஒரு மூச்சு வெள்ளச்சட்டை போட்டு அந்த கரவேட்டியை உடுத்திருக்காங்கனால அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் சொத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த கட்சி திமுக கட்சிக்கு பேரை மாற்றி மக்கள் சொத்தை ஆட்டையை போடுற கட்சினே பேரை மாற்றிடலாம். அந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரன் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவனை ஜெயிக்க வச்சுனா இவன் இந்த ஊரை கொள்ளையடிக்காம உங்களுக்கு அவன் குழந்தையோட கெட்டியாக உடுப்பான். அப்போ கொள்ளைதான் அடிப்பான். இப்போ என்ன செய்யணும்? முட்டி மோதி தோக்கடிக்கணும். ஒரு தோக்கடிக்கணும். ஓட்டு வாங்க ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு இவங்களை தோக்கடிக்கணும். அப்போனா தான் மக்கள் விழித்து கொண்டார்கள். இயற்கையை பாதுகாக்க ஒரு முயற்சி நடக்கு. அதனால மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பக்கம் மக்கள் போயிடுவாங்க. அவன் சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவான். நீ போட்ட 25,000 ஓட்டை கூட 25,000 ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருந்தால இவன் எல்லாம் திருந்திடுவான். ஏன்னா சீமா வந்துட்டா ஏற்கனவே இந்த பாடுபடுத்தான், இன்னும் 25,000 ஓட்டை வாங்கிட்டா இன்னும் படுத்துவாரு அப்படின்னு இவெல்லாம் திருந்திடுவான். நீங்கள் 5 லட்சம் ஓட்டு போட போய்தான் அந்த அம்மா தொகுதி தெரியாமல் ஆலங்குளத்தில் போய் நன்றி தெரியுது எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு. பாராளுமன்றத்தில் 40 உறுப்பினர் போயிருக்கான். காவேரி உரிமையை மீட்டு தர முடியல, முல்லை பெரியாற்று உரிமையை மீட்டு தர முடியல. செம்பவழி அணப்பக்கம் எவனும் போயிடுவான்னு நம்ம கேரளாக்காரங்க ஆஃபீஸை போட்டு உட்காந்துக்கிட்டேன். நீ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் செம்பவழி போகிற காலை வச்சுட்டாலே அவன் கண்டக்காலத்தில் சுற்றுவான். அவன் பாருங்க, அவன் ஆஃபீஸ் அலுவலகத்தை போட்டதும் இல்லாமல் அவன் நம்மளை சொல்றதுக்கு நம்மளாலே அங்கே பாதுகாப்பு போட்டுட்டான். அப்போ அந்த அளவுக்கு அவன் இந்த இயற்கை வளங்களை அவன் மண்ணை பாதுகாக்க நினைக்கிறான். நம்மை ஆளுகிறவர்கள் நம்ம மண்ணை எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும். இந்த ரோடை போட்டால் அவனுக்கு தெரியுமா? நான் என்ன நினைப்பேன், நம்ம கவுன்சிலர் ஆனால் நம்ம தெருவில் 2 பக்கமும் வார்காரோட நல்லா ரோடு. அவன் என்ன தெரியுமா? திமுக அண்ணா திமுக என்ன தெரியுமா? நம்ம கவுன்சிலர் ஆகிட்டா கருப்புசாமி தெருவில் ரோடு போட்ட மாதிரி போட்டு லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிடலாங்க. ஏன்னா ரோடு போடுறவனை விட்டு போட்டு ரோடு போட்டால் கொள்ளையடிச்சிடலாம்னு நினைக்கிறவனுக்கு ஓட்டை போட்டுட்டீங்கன்னா இயற்கையும் அழிஞ்சு போவோம், நீங்களே அழிஞ்சு போவியா, உங்கள் தலைமுறை உங்களை காரி உமிழும். வரலாற்றில் தமிழர் வளமான நிலத்தை பெற்ற தமிழர்கள் தங்களை ஆட்சி செய்ய சரியானவர்களை தேர்ந்தெடுக்காத நாள் இயற்கை பேரழிவுக்கு உள்ளாகி இறந்து போனார்கள் அப்படின்னு உங்கள் வரலாறு மூடி வைக்கப்படும். இதுதான் சத்தியமாக நடக்கும். நல்லவங்களை தேடுங்க, பணக்காரன் தான் நல்லவன் நினைக்காதீங்க. யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுங்க. தட்டி கேட்கும் மனு தான், ஒன்றுமே கிடையாது, மனு தான். காவல்துறை சரியில்லையா? ஒன்றுமே கிடையாது, வீட்டில் உட்காருவேன். ராமசாமி என்கின்ற காவல்துறை அதிகாரி குடிகாரர்களிடம் காசை பெற்றுக்கொண்டு தினமும் எங்கள் ஊரிலே மது விற்க அனுமதிக்கிறார். ஒரு தட்டு முடிஞ்சு போச்சு. முதல் மனுவரை விசாரிக்க மாட்டான், 2வது மனுவரை விசாரிக்க மாட்டான், 3வது மனு 4வது மனு எப்படி விசாரித்து ஆகணும்? ஏன்னா 4 மனு வரைக்கும் குத்தம் செஞ்சா அவர் இருக்க மாட்டார். ராமசாமி என்னப்பா தேய் வச்சு ஓம்போது தானப்பா, அங்கே என்னப்பா தினமும் சாராய விற்கிறான்ல, இந்த கருப்புசாமிங்கிற உட்காந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான், அவனை ஏதாவது கேளுனா அந்த சாராய விற்கிறவரை எந்த ராமசாமி கையால் பணம் வாங்கி கொண்டு அவரை சாராய வைக்க விட்டாரோ அந்த ராமசாமி ஒரு நாள் தூக்கி உள்ளோம். மனுதான் மக்களை, மனுவுக்கு பெரிய ஆயுதம் மனுதான். நீங்கள் மனுவை போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் அந்த மனு வேலை செய்யும், மக்களுக்கு நல்லது கிடைக்கும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு கேள்வி கேட்காதவரை எதுவுமே தவறில்லை என்ற ஒரு பெரிய அரசியல் போக்கு வளர்ந்துருச்சு. அந்த அரசியல் போக்கிலிருந்து வரணும்னா அண்ணன் செந்தமலன் சீமான் மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கணும். ஒன்றும் கிடையாது, சமூக நீதிங்க ஒன்றுமே கிடையாது. எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரே ஒரு வார்த்தை பேசும், ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு வைத்தால்தான் வீழ்ந்து கிடக்கிற நம் சமுதாயம் விழுத்தி எழும் அப்படின்னார். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை
கொஞ்சம் மாற்றி சொல்றேன். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. ஏழை கையில், ஒடுக்கப்பட்டவன் கையில், தாழ்த்தப்பட்டவன் கையில் என்று அதிகாரம் கிடைக்கிறதோ அன்றுதான் அவன் உயர்வான், அவனுக்கான நீதி கிடைக்கும். அந்த நீதியை பெற வேண்டும் என்றால் அந்த செங்கோட்டையில் ஒடுக்கப்பட்டவனின் கொடி பறக்க வேண்டும் என்றார். அதை சொல்லிட்டாரு. அதை சொன்னதுக்கு அவர் அட்பின்னு சொன்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. எப்படி சொன்னவராலே அந்த அந்த வார்த்தையை மறுபடி சொல்ல முடியாத அளவிற்கு அவரை ஒடுக்குகிற சமூக நீதி பேசுகிற இந்த கொள்ளைக்கார திராவிட கூட்டத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்றால் நாம் தமிழர் போன்ற புதிய இயக்கங்களை, மக்கள் நலன் சார்ந்த இயக்கங்களை நீங்கள் ஆதரிக்கணும். இயற்கையை நாங்கள் பேணி காப்போம். எங்கள் உயிருக்கு மேலாக மக்களை நேசிப்போம். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.